8 நாள் இந்த கஷாயத்தை செஞ்சு கடைபிடிக்க முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும் மேற்கொண்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கவனித்து பாருங்கள். இந்த கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறத இப்போ சொல்கிறேன். தெளிவாக ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் சுண்டு விரல் அளவுக்கு ஒரு இஞ்சி எடுத்து தோல் சீவி வச்சுக்கோங்க. 4 கிராம்பு, 2 ஏலக்காய், துளசி கிடைச்சா நல்லது, 3-4 இல்லைன்னா இலை. அடுத்தது சீரகம் 1 டேபிள் ஸ்பூனுங்க. குருமிளகு 15 குருமிளகு எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த 5 பொருட்கள் தவிர வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பொருளும் நீங்கள் சேர்த்தவே வேண்டாம். துளசி கிடைச்சா சேர்த்துங்க, இல்லைனாலும் இந்த 5 பொருட்களே போதும். இதை எடுத்து ஒரு நல்ல இடிகல்லையோ மிக்சிலேயோ போட்டு நல்லா நச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 300 மில்லி தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில், காய வைக்கிற பாத்திரத்தில் காய வச்சுக்கோங்க. காயும் பொழுது இந்த நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கீங்க